viewers, welcome back to my channel Money Earnings. இன்னைக்கு நம்ம சேனல்ல SBO பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட அப்டேஷன்ஸை பார்க்கலாமா? ஸோ எஸ், நாமெல்லாம் எதுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ, இவ்வளோ பெரிய பிரேக் எதுக்காக விட்டாங்க, அதுக்கான எல்லாத்துக்கான பதிலும் எல்லாருக்கும் கிடைச்சாச்சு. கம்பெனி பிரைவேட் லிமிட்டடாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒரு சிலர் நிறைய டவுட்டில் இருந்தாங்க, கம்பெனி திருப்பி வருமா வராதா, SBO கம்பெனி ஃபேக், இந்த மாதிரிலாம் பேசினவங்களுக்கு இது ஒரு நல்ல பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். சர்டிஃபிகேட் நோட்டீஸ் போர்டில் ஷோ ஆகுது, பேன் கார்டு அண்ட் சர்டிஃபிகேட். இதுக்கு மேலே என்ன ப்ரூஃப் வேணும்? SBOவோட நீண்ட நாள் கனவே இதுதான். அந்த கனவுல இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. இன்னும் ஓப்பனிங் டேட்க்கு அப்புறம் நிறையா விஷயங்கள் நம்ம மெம்பர்ஸ் ஆகப்பட்ட நம்ம தான் பார்ப்போம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனுடைய பலன் அத்தனையும் SBO மெம்பர்ஸ் நாம் மட்டும்தான் அனுபவிப்போம். ஓகே, ஸோ இன்றைக்கான மெயின் அப்டேஷனே இதுதான். ரொம்ப பயங்கரமான ஒரு ஹாப்பி நியூஸ் SBO மெம்பர்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். அடுத்த அப்டேஷன்ஸ் ஆன்லைன் கிளாஸ்க்கானது. அவங்க ஒரு சேனல் வச்சுருந்தாங்களாம், அது பிளாக் ஆகிருச்சான். ஸோ நம்ம வெப்சைட் ஆன்லைன் கோர்சஸ் பேஜில் அவங்க வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. எல்லோரும் மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிடுங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ ஆன்லைன் கோர்சஸ்க்கு அவங்கெல்லாம் அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதிலேருந்து தான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் மார்ச் மந்த்லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நிறைய கொஸ்டின்ஸ் இந்த கிளாஸஸ் ரிலேட்டடாக, பேன் கார்டு ரிலேட்டடாக, ஐடி ஃபைல் பண்ணுறது ரிலேட்டடாக வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக சீக்கிரமான ஆன்சர்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த அப்டேஷன்ஸ் இனிமேல் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ SBO மெம்பர்ஸ் யாரும் வெயிட் பண்ணணும், ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். வித்தின் 1 or 2 டேஸில் அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுத்துட போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த அப்டேஷன் என்னென்னா, நிறைய பேர்த்துக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, நாங்கள்லாம் ஒரு பேன் கார்டு யூஸ் பண்ணி நிறைய ஐடிஸ் போட்டிருக்கோம். இப்போது இந்த மாதிரியான ரூல்ஸ் வருது, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, வேறு யாரோடதும் நம்பிக்கையாக கொடுக்க முடியல, எங்ககிட்ட ஒரு பேன் கார்டு தான் இருக்குது. இது ரிலேட்டடான டவுட்ஸ் தான். ஒரு பேன் கார்டு 3 ஐடிக்கு மட்டும்தான், நாங்கள்லாம் என்ன பண்ணுறது, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையான்னு அந்த மாதிரி கொஸ்டின் பண்ணுறவங்கெல்லாம், மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கவங்கெல்லாம் ஒன்றும் கவலைப்பட. இனிமேல் நம்ம SBO கம்பெனியில் நீங்கள் சம்பாதிச்ச அந்த பணத்தை, அந்த ஃபண்டை எடுக்கிறதுக்கு இந்த ஒரு வே மட்டும் இல்லைங்க. பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் இல்லாமலே, அது தேவையே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக இன்னும் 2 வேஸ் இருக்குது, நமக்கு இன்னும் 2 வழி இருக்குது. ஸோ யாரும் கவலைப்பட வேண்டாம். இனிமே நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த ஒரு வேளை பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் தேவைப்படும். மிச்சம் இருக்கிற அந்த 2 வழியில் பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் தேவையே படாது, நீங்கள் உங்கள் பணத்தை ஃபண்ட்ஸை எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் பயப்பட்டுருக்க தேவையில்லை. நீங்கள் தாராளமாக அதே ஐடியில் ஒர்க் பண்ணலாம். உங்கள் ஃபண்ட்ஸை நீங்கள் சம்பாதிக்கிற, SBOவில் சம்பாதிக்கிற அந்த பணத்தை நீங்கள் அவங்க கொடுத்துருக்க இன்னும் 2 வழிகளில், இன்னும் 2 மெத்தடில் தாராளமாக பணத்தை வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷன் இனி யாருக்கும் வேண்டாம், யாரும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்க வேண்டாம், சரிங்களா? ஓகே, அடுத்த அப்டேஷன் க்ளவுட் ஸ்டோரேஜ் சம்மந்தப்பட்டது. இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் விஷயத்தில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை கொண்டு வரும்போது ஒரு மொபைலில் மட்டுமே உட்காந்து வேலை பார்க்குற மாதிரியான கான்செப்ட் அதில் இருந்துச்சு. அதில் இப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களாம். கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். இன்னும் ஒரு 2-3 டேஸில் அதுக்கான அப்டேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்டேஷன்ஸ் கிடைச்சதுமே அதுக்கான வீடியோ ஒன்று நான் தனியாக மேக் பண்ணி போடுறேன். சேனல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க SBO மெம்பர்ஸ். பேசிக் தான் நமக்கு சொல்லித்தர போகிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ தான் புதுசாக என்ட்ரு ஆகிறோம் இல்லையா, ஸோ அதனால் பேசிக் தான் நம்ம அதில் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆரம்பத்தில் நாம் ஒர்க் பண்ணதுக்கும், க்ளவுட் ஸ்டோரேஜ் எப்படி இருந்துச்சுங்கிறதுக்கும் இனிமேல் ஒர்க் பண்ண போகிறதுக்கும் கண்டிப்பாக நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்காக யாரும் பயப்பட வேணாம். SBO கம்பெனி அவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டாங்க, ஒர்க் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, அடுத்த அப்டேஷன், யாருக்கெல்லாம் ஐடியில் இஷ்யூ இருக்குது, பேன் கார்டில் இஷ்யூ இருக்குது, ஐடி கரெக்டாக இருந்தும் லாகின் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களுக்கு, இது நிறைய பேர்த்துக்கு இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் பேருக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. ஐடி சஸ்பெண்ட் ஆகிருக்கிறது, கரெக்டாக இருந்தாலும் லாகின் ஆகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க அந்த ஒர்க் பண்ணுற டைம் பீரியடில். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 டேஸில் அது வரும் நமக்கு. அந்த மாதிரி பீப்புள்ஸ் கம்பெனி சொல்கிற மெத்தடில் அதை சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு 5 டேஸ் டைம் எடுத்து அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துட்றதா சொல்லியிருக்காங்க. அந்த 5 டேஸ்க்குள்ளே உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் கம்பெனி சொல்கிற மெத்தடில் அவங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்துட்டிங்கன்னா, அதாவது சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த 5 டேஸ்க்குள்ளே அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. அந்த 5 டேஸ்க்குள்ளே முடிஞ்சிடுற மாதிரி ஒர்க் தான் அதுன்னு சொல்லியிருக்காங்க.
அந்த 5 டேஸ்க்கு அப்புறமா எனக்கு பல இஷ்யூ இருக்குங்கிற மாதிரி விஷயத்த யாரும் எஸ்பிஓ மெம்பர்ஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு புது ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? ஸோ அதனால தான் அதுக்கே நமக்கு டைம் இருக்காது, அவ்வளோ ஒர்க்ஸ் இருக்குது. நம்ம அதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் புது விஷயங்கள் எல்லாம். ஸோ அதுக்காக இப்போவே கொடுக்குற டைமை அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்கிற பீப்புள்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அந்த 5 டேஸ் எப்போ வரப்போகுதுங்கிறத இன்னும் ஒரு 2-3 டேஸில் அப்டேஷனாக தரேன்னு சங்கர் சார் ஆடியோவில் சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னைக்கான அப்டேஷன்ஸ் இவ்வளோ தான். எப்போதும் நமக்கு அடுத்தடுத்து இனி ரெகுலராக அப்டேஷன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஓப்பனிங் டேட் ரொம்ப நெருக்கத்தில் தான் இருக்குது. ஸோ எஸ்பிஓ மெம்பர்ஸ் எல்லாரும் என் சேனல் பார்க்க மறக்காதீங்க. எல்லா அப்டேஷன்ஸும் அப் டு டேட் நியூஸ் எஸ்பிஓ பற்றி உங்களுக்கு தெரியணும்னா மறக்காமல் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் என் சேனல் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.